வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1 கிளாஸ் 2 டைப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து நிறைய கிளாஸ் போயிட்டுருக்கு. பேசிக் அரித்மெட்டிக் அதாவது இந்த மேத்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐயில் இந்த கன்சல்டேட்டட் வீடியோ, பேங்கிங்கில் இந்த கன்சல்டேட்டட் வீடியோ பெண்டிங்கில் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸில் மெயில் ப்ராடக்ட்ஸும் போயிட்டுருக்கு. எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ வீடியோ மாற்றி அப்லோட் பண்ணுறதுனால கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நம்ம யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா அந்தந்த ப்ளேலிஸ்ட்டில் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்ற ப்ளேலிஸ்ட்டில் என்னென்ன மெயில் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் போயிட்டுருக்கு. பேசிக் அரித்மெட்டிக்ன்ற அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி போயிட்டுருக்குங்க. ப்ளேலிஸ்ட்டில் வச்சு உள்ளே போய் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். எல்லா வீடியோவும் இது ஒரு வீடியோ அது வீடியோ மாற்றி அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒரே ஆர்டரில் படித்து வச்சுக்கிங்க. அதே மாதிரி ஹிண்ட்ஸ் எடுக்கிறதும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாங்க. நம்ம இந்த கிளாஸ் 2 கிளாஸ் 3 ஒரு பாதி கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோலேயே வந்து பார்த்துட்டோம். அதில் வந்து நமக்கு பழைய ரூலாக புது ரூலான்ற கன்ஃபியூஷன் இருந்ததுனால அதை விட்டுட்டு இப்போ புதுசாக ஒரு நம்ம டிசைட் பண்ணி புதுசாக போடலான்னு சொல்லி போட்டுருங்க. அதனால் இந்த ஆல்ரெடி பார்த்த கிளாஸஸில் வந்து எதுவும் சேஞ்சஸ் இல்லைன்னா சும்மா ஓரலாக சும்மா அப்படியே எதை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓரளவு புரியலன்னா அந்த கிளாஸில் பார்த்துங்க. கிளாஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ். கிளாஸ் 1 ஆர்கனைசேஷன் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இந்த டைப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மொத்தம் எத்தனை டைப் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆர் டிவைடட் இன்டு 3 கிளாஸஸ். இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சது தான். இந்த கிளாஸ் வேறு இந்த கிளாஸ் வேறு பார்த்துங்க நல்லா. இந்த கிளாஸ்ன்றது இந்த ரூல் நம்பரை சொல்கிறது, இந்த கிளாஸஸ்ன்றது எத்தனை டைப்புன்றதை சொல்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் டிவைடட் இன்டு 3 கிளாஸஸ். ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், சப் போஸ்ட் ஆஃபீஸ், பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ். இது எல்லாத்துக்கும் இது நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சது தாங்க. இந்த 3 டைப் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் இந்த 3 டைப் தான் போஸ்ட் ஆஃபீஸோட 3 டைப்பான்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இது கொஞ்சம் பார்த்துங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் டிவைடட் இன்டு 3 கிளாஸஸ். ஹெச்ஓ, எஸ்ஓ, பிஓ. இந்த 3க்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது சொல்கிறாங்க பாருங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறாங்க. தி ஃபஸ்ட்டு 2 கிளாஸஸ் ஆஃப் ஆஃபீஸஸ் நார்மலி டிரான்சாக்ட் ஆல் டைப் ஆஃப் போஸ்டல் பிஸ்னஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கிளாஸஸ்னால் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸும் சப் போஸ்ட் ஆஃபீஸும் எல்லா போஸ்டல் பிஸ்னஸும் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இந்த சர்வீஸ் ரெண்டட் பை ஹெச்ஓ அண்ட் எஸ்ஓ. ஹெச்ஓக்கும் எஸ்ஓக்கும் அவங்க சர்வீஸ் கொடுக்குறதுல வந்து எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. இவங்க கொடுக்குற மோஸ்ட் ஆஃப் த சர்வீசஸை எஸ்ஓலையும் நம்ம வாங்கிக்கலாம். எக்ஸப்ட் ஃபியூ சேவிங்ஸ் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ். ஒரு சில எஸ்பி டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் ஹெச்ஓவில் அதிகமாக பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து எஸ்ஓவில் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் ஆர் ஜெனரலி ப்ரொவைடட் அட் பிஓஸ் ஃபார் த மெயின் ஐட்டம்ஸ் ஆஃப் பிஓஸில் வந்து மெயின் ஐட்டம்ஸ் ஆஃப் போஸ்டல் ஒர்க்குக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி அண்ட் டிஸ்பேச் ஆஃப் மெயில்ஸு, புக்கிங் ஆஃப் ஐட்டம்ன்றது ஆர்டிகல்ஸு, எஸ்பி டிரான்சாக்ஷன்ஸ், இஷ்யூ அண்ட் பேமெண்ட் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் தோ இன் ரெஸ்ட்ரிக்டட் மேனர். அதாவது இந்த டிரான்சாக்ஷன் அதாவது இந்த மாதிரி ஒரு சில லிமிடெட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் பிஓவில் இருக்கும். அப்படி இருந்தாலுமே அதுவும் ரெஸ்ட்ரிக்டட் மேனரில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹெச்ஓஸ் இந்த மோர் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் ஆர் இந்த சார்ஜ் ஆஃப் கெசரட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சச் ஆஃபீஸஸ் ஆர் ரெஃபர்ட் டு அஸ் ஃபஸ்ட் கிளாஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிட்டிஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அதாவது ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஹெச்ஓ இருக்குது அப்படின்னா அதை வந்து கெசட் ஆஃபீஸர் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா அந்த ஆஃபீஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓவில் இருக்கிற ஃபஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் மாஸ்டர் வந்து எக்ஸசைசஸ் ஆல் த பவர் ஆஃப் சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் ரிகார்ட் டு தேர் ஓன் ஆஃபீஸ். கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இது ஆல்ரெடி நம்ம சொன்ன கிளாஸஸ் இன்னொரு வீடியோலையும் சொல்லிட்டோம், ரிப்பீட் ஆக வேணான்றதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ஓகேங்களா? அந்த கண்டினியூட்டி விடக்கூடாதுன்றதுனால அந்த கிளாஸையும் எடுத்து சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு போட்ட கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கலாம். ஓகேங்களா? வேறு டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க, சொல்லிடலாம். ஃபஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் மாஸ்டர் எக்ஸசைஸ் ஆல் த பவர் ஆஃப் சூப்பர் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ் இண்டிகேட் தேர் ஓன் ஆஃபீஸ். அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னதாங்க. இந்த ஃபஸ்ட் கிளாஸ் போஸ்ட் மாஸ்டர்ன்ற ஒரு யாருக்கு ஈக்குவலாக இருப்பார்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஈக்குவலாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் மாஸ்டர் இருக்கிற டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எஸ்எஸ்பி ரேங்க்கில் இருக்கிற ஒரு டிவிஷனல் ஹெட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஏன்னா வந்து இவருக்கு கீழே ஹெச்ஓ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹெச்ஓட இன்சார்ஜ் யாருன்னு சொல்லிட்டாங்க, அந்த போஸ்ட் மாஸ்டர் வந்து எஸ்பிக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? எஸ்பியும் அதாவது சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸும் அந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் மாஸ்டரும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அவரோட சுப்பீரியர் அந்த டிவிஷன் ஹெட் யாராக இருப்பாங்க? சீனியர் சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸர் தான் இருப்பாங்க. அதே ரேங்க்கில் இருக்கிறவங்க எஸ்பி ரேங்க்கில் இருக்கிறவங்களே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? எஸ்எஸ்பியாக தான் இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விபி அண்ட் எம்ஓ வில் நாட் பி புக் டு த அட்ரஸ் ஆஃப் ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸஸ். இது நம்ம அந்த பியூர் கைடு பார்ட் 1 படி இதுதாங்க இருக்குது. நம்ம இதே படிச்சுக்கலாம். ஓகேங்களா? கன்ஃபியூஷன் வேணாம். ஒருவேளை நமக்கு இதுக்கு ஆன்சர் மாற்றி கொடுத்தாலும் நம்ம கிளைம் கண்டிப்பாக கேட்கலாம். ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எது புக் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1 இப்போ இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எதுவும் நம்ம ரிவைஸ் பண்ண கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட்டு ரெகுலேஷன்ஸ்லாம் வந்திருந்தாலும் புது செட் ஆஃப் மேனுவல்ஸு புது செட் ஆஃப் கைட்ஸ்லாம் இன்னும் வரல. ஓகேங்களா? இப்போ இருக்க ப்ரெசென்ட்டாக இருக்க கைடு படி இது வந்து வில் நாட் பி புக் டு த அட்ரஸ் ஆஃப் ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் தான். ஓகேங்களா?
அடுத்து ஹெச்ஓ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஆல்ரெடி பார்த்ததாங்க. ஜிபிஓ ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்னு 2 டைப் இருக்குது. இதெல்லாம் நமக்கு கேட்குறதில்ல, இதெல்லாம் நம்ம உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்குன்றதுனால இந்த டைப் ஆஃப் ஹெச்ஓஸ் டைப் ஆஃப் எஸ்ஓஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜிபிஓவில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் ஹெட்டர் ஜிபிஓஸ்னு இருக்குது, அதர் ஜிபிஓஸ் இருக்குது. டைரக்டர் ஹெட்டர் ஜிபிஓஸ்க்கு டைரக்டர் ஹெட்டாக இருப்பார். அதர் ஜிபிஓஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சீஃப் போஸ்ட் மாஸ்டரோ அல்லது சீனியர் போஸ்ட் மாஸ்டரோ ஹெட்டாக இருப்பாங்க. ஹெச்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா கெசட் ஹெச்ஓ நான் கெசட் ஹெச்ஓன்னு 2 பிரிக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ செகண்ட் கிளாஸ் ஹெச்ஓன்னு 2 பிரிக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ வந்து சீஃப் போஸ்ட் மாஸ்டர் இன்சார்ஜாக இருப்பார். செகண்ட் கிளாஸ் ஹெச்ஓக்கு சீனியர் போஸ்ட் மாஸ்டர். ஓகேங்களா, நான் கெசட் ஹெச்ஓஸ் அஃப்கோர்ஸ் போஸ்ட் மாஸ்டர் தான் இன்சார்ஜ். அடுத்து டைப் ஆஃப் எஸ்ஓ வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. டைம் ஸ்கேல் சப் ஆஃபீஸு, செலெக்ஷன் கிரேடு எஸ்எஸ்ஜி, அதாவது செலெக்ஷன் கிரேடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எஸ்ஜின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த டைம் ஸ்கேல் சப் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஜி, ஹெச்எஸ்ஜி, எல்எஸ்ஜி ஆஃபீஸ்னு பிரிக்கிறாங்க. எல்எஸ்ஜினா லோயர் செலெக்ஷன் கிரேடு, ஹெச்எஸ்ஜினா ஹையர் செலெக்ஷன் கிரேடு, எம்டிஜினா முக்கிய தாக்கர். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த செலெக்ஷன் கிரேடு சப் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா 100 எஸ்ஓ, 100 எஸ்ஓ, 100 எஸ்ஓன்னு 3 பிரிக்கிறாங்க. இந்த டைப் ஆஃப் ஹெச்ஓஸ் டைப் ஆஃப் எஸ்ஓஸும் நம்மளோட ரூல் புக்கில் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணுன்றதுக்கோசரம் சொல்கிறோம். ஓகேங்களா, அதை பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 3 போகிறோங்க. நம்ம ஆல்ரெடி தெரியும், இந்த கிளாஸ் நம்பர்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கங்க. கிளாஸ் நம்பர் ஒரு சில எக்ஸாமில் கேட்குறாங்க. கிளாஸ் 3 வந்து பார்த்திங்கன்னா நைட் போஸ்ட் ஆஃபீஸஸ். இந்த நைட் போஸ்ட் ஆஃபீஸில் தாங்க ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இருக்குது. நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்கிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நைட் போஸ்ட் ஆஃபீஸோட டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது டிஜி, இவங்களுக்கு ஒரு டைமிங் இருக்குது, இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைமிங் இருக்குது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இது மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் வேறு மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நைட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் கைடில் இருக்கிற அந்த பார்ட் 1 படி எக்ஸாக்டான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இதே வார்த்தையை தாங்க எக்ஸாக்டாக அதிலே சொல்லியிருக்காங்க. த ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆர் ஜெனரலி ஃபிக்ஸட் பை த ஹெட் ஆஃப் த சர்க்கிள் அக்கார்டிங் டு த டைமிங்ஸ் கிவன் இன் கிளாஸ் 5 ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் கைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இதோட அர்த்தம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, எல்லோரும் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, த ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் த நைட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கீழே தானே சொல்கிறாங்க. அதனால் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் த நைட் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆர் இந்த இடத்துல நைட்டுன்றதை அவங்களே ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் த நைட் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆர் ஜெனரலி ஃபிக்ஸட் பை த ஹெட் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. நைட் போஸ்ட் ஆஃபீஸோட டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுறது ஹெட் ஆஃப் த சர்க்கிள்னு தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல போஸ்ட் ஆஃபீஸஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஜென்ரலாக ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது இப்போ புது ரெகுலேஷன்ஸுங்க. அது அப்புறமேட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் இருக்க கன்ஃபியூஷன் தீர்த்தர்றேன். அதாவது போஸ்ட் ஆஃபீஸஸ் ஜென்ரலாக போஸ்ட் ஆஃபீஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது ஹெட் ஆஃப் த சர்க்கிள் தான். எதன்படி ஃபிக்ஸ் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் கைடில் இருக்கிற கிளாஸ் 5 நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அந்த ரூல் படி வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிள் வந்து டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுவார். அப்படி ஃபிக்ஸ் பண்ணுற அந்த போஸ்ட் ஆஃபீஸோட டைமிங்ஸ் வந்து டைரக்டர் ஜென்ரல் மே எக்ஸ்டெண்ட் த ஒர்க்கிங் ஹவர் ஆஃப் எனி போஸ்ட் ஆஃபீஸ் அப் டு 8:30 PM. அப்படி ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஹெட் ஆஃப் த சர்க்கிள் தான் வந்து அவர் சர்க்கிள் கீழே இருக்க எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் டைமிங் ஃபிக்ஸ் பண்ண போகிறாரு. அப்படி ஒரு ஏதோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து டிஜி பார்த்து நைட்டு 8:30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கீப் தம் ஓப்பன் ஆன் சண்டேஸ் ஆல்சோ. சண்டேஸும் ஓப்பனில் இருக்கிற மாதிரி டிஜி நினச்சி வச்சுக்கலாம். தீஸ் போஸ்ட் ஆஃபீஸஸ் வில் பி டேர்ம்ட் அஸ் நைட் போஸ்ட் ஆஃபீஸஸ்ன்றதாங்க எக்ஸாக்டாக நம்மளோட அந்த நைட் போஸ்ட் ஆஃபீஸஸ்க்கான மீனிங். ஓகேங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்க, போஸ்ட் ஆஃபீஸஸ் நைட் போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது. நைட் போஸ்ட் ஆஃபீஸோட டைமிங் யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்ற கொஸ்டின்லாம் நம்ம டிஎன்பிசியில் கேட்குற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணி அதில் ஒரு விளக்கம் கேட்குற மாதிரிலாம் நம்ம இதில் டேரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். அதில் மாதிரி விளக்கம் கேட்குற மாதிரிலாம் கொஸ்டின் இருக்காது. ஓகேங்களா, போஸ்ட் ஆஃபீஸஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது ஹெட் ஆஃப் த சர்க்கிள். அந்த போஸ்ட் ஆஃபீஸஸோட டைமிங்கை 8:30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு டிஜிக்கு பவர் இருக்குது. அதே போஸ்ட் ஆஃபீஸை சண்டேஸ் ஓப்பனில் வச்சுக்கிறதுக்கும் டிஜிக்கு பவர் இருக்குது. அந்த டிஜி எக்ஸ்டெண்ட் பண்ண போஸ்ட் ஆஃபீஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நைட் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு டேர்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நைட் போஸ்ட் ஆஃபீஸஸ். ஓகேங்களா, இது வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1 இது வரைக்கும் நமக்கு இருக்கிறது படி. இந்த புதுசாக இந்த பிஓ ரெகுலேஷன்ஸ் 2024 வந்துச்சு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ரீஜனல் ஹெட் டிவிஷனல் ஹெட் ஆர் எம்பவர் டு ஸ்பெசிஃபை த பிஸ்னஸ் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில இடத்துல நம்ம வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கேட் பார்ட் 1 ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தாங்க. ஒரு சில ரூலிங்ஸ்லாம் நீங்கள் ரெண்டுமே படித்து வைக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் இந்த கேட்டகரியும் ஒன்று தான். ஓகேங்களா, நமக்கு கொஸ்டின் பார்த்தா கூட ஒரு ஐடியா கிடைக்கும், இது பழைய ரூல் படிக்கிறாங்களா புது ரூல் படிக்கிறாங்களான்னு. மேக்ஸிமம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸ் படி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நம்ம இப்போ எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, கெஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, நமக்கு எக்ஸாம் நடந்தால் தான் தெரியும். அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஓகேங்களா, போஸ்ட் ஆஃபீஸோட டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, முன்னே வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிள் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ரீஜனல் ஹெட்டு டிவிஷனல் ஹெட்டு. நைட் போஸ்ட் ஆஃபீஸ் டைம் கிடையாதுங்க. ஸ்பெசிஃபை த பிஸ்னஸ் ஹவர்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ் எனி போஸ்ட் ஆஃபீஸ். எந்த போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தாலும்
அந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள், ரீஜனல் ஹெட், டிவிஷனல் ஹெட். யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எம்பவர் டூ அவங்களுக்கு தான் அந்த பவர் இருக்குது. 3 பேர்த்தில் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இவங்க 3 பேர் நினச்சி யார் வேணாலும் போஸ்ட் ஆஃபீஸ் டைமிங் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்துருந்தோம், டிஜி மே எக்ஸ்டெண்ட் ஒர்க்கிங் அவர் ஆஃப் எனி போஸ்ட் ஆஃபீஸ் அப் டு 8:30 PM பார்த்துருந்தோம். அண்ட் கீப் தம் ஓப்பன் சண்டேஸ் ஆல்சோ. சண்டேஸும் ஒரு நினச்சா ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை வந்து நைட் போஸ்ட் ஆஃபீஸ்னு டேர்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பிஓ ரெகுலேஷன்ஸ் 2024 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃப் த சர்க்கிள் அல்லது ரீஜியனல் ஹெட் மே ஸ்பெசிஃபை த பிஸ்னஸ் ஹவர்ஸ் அண்ட் த டேஸ் அதர் தென் த ஒர்க்கிங் டேஸ் இன்க்ளூடிங் சண்டேஸ் ஹாலிடேஸ் டியூரிங் விச் த போஸ்ட் ஆஃபீஸ் ஷல் பி ஓப்பன் த கைண்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் அவைலபிள் ஃபார் பிஸ்னஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிஜி வந்து பார்த்தோம்னா எந்த போஸ்ட் ஆஃபீஸ்னாலும் டைமிங் நைட் 7 வரைக்கும் 8:30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த போஸ்ட் ஆஃபீஸ் நைட் போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நைட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கான டேர்ம் முடிஞ்சிச்சு. நைட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதே ரூல் தான் இருக்குது. ஆனால் அந்த சண்டேஸில் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரெகுலேஷன்ஸ் 2024 என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெட் ஆஃப் த சர்க்கிளோ அல்லது ரீஜியனல் ஹெட்டோ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஹவர்ஸை வந்து அதர் தென் ஒர்க்கிங் டேஸ், அதாவது சண்டேஸு அல்லது ஏதோ ஒரு ஹாலிடேஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான பிஸ்னஸ் ஹவர்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு சண்டேஸில் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஆர்டர் போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் சர்க்கிள், ரீஜனல் ஹெட் தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி பிஓ ரெகுலேஷன்ஸில் அவங்களுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. டீசென்ட்ரலைஸ் பண்ணி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. டியூரிங் விச் த போஸ்ட் ஆஃபீஸ் ஷல் பி ஓப்பன் அந்த கைண்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் அவைலபிள் ஃபார் பிஸ்னஸ். ஓகேங்களா. அந்த டைமில் வந்து அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ட்ரான்சாக்ஷன்ஸ் நம்ம வந்து இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், டிஜி தான் வந்து பார்த்தோம்னா நைட் போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் சண்டேஸில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸ் படி ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கும் ரீஜனல் ஹெட்டுக்கும் பவர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா. Transactions authorized by the DG will only be transacted in night post offices. ஏன்னா நைட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் டைமிங்கை நைட்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் டிஜின்னு சொல்லி பார்த்தோம். அவர் தான் வந்து நைட் போஸ்ட் ஆஃபீஸோட டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுறவராகவும் இருப்பார். அதனால் அவர் என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆத்தரைஸ் பண்ணுறாரோ அதை தான் நைட் போஸ்ட் ஆஃபீஸில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. During the extended working hours, night post office will generally book accountable item including VP item and sell IPOs Indian postal orders-னு சொல்லுவாங்க, postage stamps. ஓகேங்களா. அந்த எக்ஸ்டெண்டட் ஒர்க்கிங் ஹவர்ஸில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ்னால் அக்கௌண்டபிள் ஐட்டம்ன்றது இப்போ இதெல்லாம் ஐட்டம்ன்ற வார்த்தையை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிங்க. நம்ம இந்த பழைய ரூல் படி ஆர்டிகல் நம்ம ஒவ்வொரு லெட்டரையும் வந்து ஆர்டிகல்னு படிச்சிருந்தோம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸ் படி போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் படி வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம்னு மாற்றிட்டாங்க. ஆர்டிகல் ஒவ்வொரு லெட்டரையும் ஐட்டம்னு மாற்றிட்டாங்க. அக்கௌண்டபிள் ஐட்டம்னா வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் ஏதோ ஒன்று ரெஜிஸ்டர் இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், நம்ம எதுக்கெல்லாம் ட்ராக் அண்ட் ட்ரேஸ் ஃபெசிலிட்டி வச்சுருக்கோமோ அதெல்லாம் அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸு. அன்அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ்னால் ஆர்டினரி ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா. இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நைட் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்டபிள் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் புக் பண்ணிக்கலாம். விபி போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சேவிங்ஸ் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நைட் 7 o'clock வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எஸ்பி ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து ஒரு வேளை ஒரு நைட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது 8:30 வரைக்கும் இருக்குது, நீங்கள் 8:30 போய் எஸ்பி ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம்னு நினச்சா பண்ண முடியாது. எஸ்பி ட்ரான்சாக்ஷன்ஸ் 7 மணி வரைக்கும் தான், அதுவும் வீக் டேஸில் மட்டும்தான். வீக்கெண்டில் அதாவது சண்டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி ட்ரான்சாக்ஷன் கண்டிப்பாக இருக்காது. ஆன் சண்டேஸ் அண்ட் நேஷனல் ஹாலிடேஸ் as well as other PO holidays. ஒர்க்கிங் டேஸில் இதுன்னு பார்த்துட்டோம் சேவிங்ஸ் பேங்க் ட்ரான்சாக்ஷன்னு. வீக்கெண்டில் அல்லது அதான் சண்டேஸில் அல்லது ஹாலிடேஸில் வந்து போய் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் ரெஸ்ட்ரிக்டட் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஓகேங்களா. நார்மல் டேஸில் 8:30 வரைக்கும் நைட் 8:30 வரைக்கும் நைட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். சண்டேஸில் அல்லது ஹாலிடேஸில் போய் பார்த்தீங்கன்னா 10 to 17னா 17ன்றது என்னது 5 மணி. ஓகேங்களா. அந்த 5 மணி வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் இருக்கும். சண்டேஸ்லாம் போனீங்கன்னா 5 மணிக்கு மேலே இருக்காது. டெலிவரி அன்னைக்கு சண்டேஸ்லாம் டெலிவரி இருக்காது. மணி ஆர்டர் பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. எஸ்பி ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்காது. வில் பி என்டையர்லி சஸ்பெண்டட்னா அந்த டேஸ்லாம் ஹாலிடேஸ்லாம் இந்த ட்ரான்சாக்ஷன்லாம் நம்ம பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 4 மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ். மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ்னால் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி தாங்க. நம்ம இப்போ மொபைல் அப்படின்னாலே என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நடமாடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ மொபைல் மெடிக்கல் வந்துருச்சு, நிறையா வந்துருச்சு இல்லைங்களா. மொபைல் ஷாப் வந்துருச்சு. மொபைல் ஷாப் மீன்ஸ் நான் நம்ம செல் அந்த மாதிரி சொல்ல, மொபைல்ன்ற மீனிங்னாலே பார்த்திங்கன்னா மூவபிள்னு சொல்லுவாங்க. ஒரு வெஹிக்கிள் இருக்கும், அந்த வெஹிக்கிளே மொபைல் ரெஸ்டாரண்ட் வந்துருச்சு. அந்த வெஹிக்கிள் வந்து மூவபிள். அந்த வண்டியிலே வந்து பார்த்திங்கன்னா வேனோ ஏதோ ஒன்று அதுலேயே எல்லாம் வச்சுருப்பாங்க. அதுலேயே மூவபிள் தான். ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சேல் பண்ணிவிட்டு திரும்பி இன்னொரு இடத்துக்கு போய் சேல் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதே கான்செப்ட் தான் மொபைல் போஸ்ட் ஆஃபீஸும். Mobile post offices are intended to provide the facility of late posting in different areas of the cities at different timings according to a fixed schedule. அதாவது மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வேன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மெயில் வேனில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரன் ஆகும். ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க,
ஃபெசிலிட்டி ஆஃப் லேட் போஸ்டிங். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டியில் நிறைய ஏரியா இருக்குது, இங்கே ஒரு ஏரியா இருக்குது, இங்கே ஒரு ஏரியா, இங்கே ஒரு ஏரியா, அது மாதிரி ஒரு 10-15 ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஏரியாவில் 4 மணிக்கு இருப்போம், இந்த ஏரியாவில் 5 மணிக்கு இருப்போம், இந்த இன்னொரு ஏரியாவில் 6 மணி, இன்னொரு ஏரியாவில் 7 மணின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரெகுலர் டைமுக்கு என்ன பண்ணுவாங்க, இங்கே மெயில் வேன் போகும், அந்த ஏரியாக்காரங்க 4 மணிக்கு யாராவது இருந்தாங்கன்னா புக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. லேட் போஸ்டிங் அதெல்லாம் அவங்க பார்த்துக்கலாம். லேட் போஸ்டிங் அதான் அவங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் தாண்டி ஏதாவது போஸ்டிங் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அது வந்து ரெகுலராக ஒரு ஃபிக்ஸட் ஷெட்யூலாக தான் இருக்கும். இந்த ஏரியாவுக்கு இந்த எத்தனை மணிக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம போய்ட்டு புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மொபைல் போஸ்ட் ஆஃபீஸஸ் ரிமைன் க்ளோஸ்ட் ஆன் சண்டேஸ் அண்ட் பியூர் ஹாலிடேஸ். இது மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ் தானே, வேனில் தானே ரன் ஆகுது, சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மொபைல் போஸ்ட் ஆஃபீஸஸ் சண்டேஸ் அண்ட் பியூர் ஹாலிடேஸில் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. மொபைல் போஸ்ட் ஆஃபீஸஸ் அங்கே என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாம்ப் சேல்ஸ் பண்ணுறாங்க. போஸ்டல் ஸ்டேஷ்னரினா ஒன்றும் இல்லைங்க, இந்த போஸ்ட் கார்டு, ஐஎல்சி, என்வலப்பு இதெல்லாம் தான் போஸ்டல் ஸ்டேஷ்னரின்னு சொல்லுவாங்க. புக்கு, சர்ஃபேஸ் அண்ட் ஏர்மெயில் அக்கௌண்டபிள் ஐட்டம். அதாவது சர்ஃபேஸ்னால் நம்ம வந்து நிலத்தில் போகிற ஆர்டிகல்ஸ், ரயில்வே மூலியமாவோ அல்லது மெயில் வேன் மூலியமாவோ போகக்கூடிய ஆர்டிகல்ஸ்லாம் சர்ஃபேஸ் மெயில்ஸ்னு சொல்லுவாங்க. ஏர்மெயில்னால் அந்த ஃப்ளைட் மூலிமா போகிறதெல்லாம் ஏர்மெயில்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் புக் பண்ணிக்கலாம். அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் ஆஃப் த லெட்டர் மெயில் புக் பண்ணிக்கலாம். என்ன புக் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. மொபைல் போஸ்ட் ஆஃபீஸில் என்ன புக் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்சூர்ட் அண்ட் விபி புக் பண்ண முடியாது, எக்ஸ்க்ளூடிங் இன்சூர்ட் அண்ட் விபி. ஓகேங்களா. இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கேன். அண்ட் ஏர் பார்சல்ன்றதெல்லாம் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது ப்ராக்கெட்டு இங்கேயோட முடிஞ்சிருது. எக்ஸ்க்ளூடிங் இன்சூர்ட் அண்ட் விபி மட்டும் புக் பண்ண முடியாது. லெட்டர் மெயிலும் புக் பண்ணிக்கலாம், ஏர் பார்சல் இதெல்லாம் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மொபைல் போஸ்ட் ஆஃபீஸஸ் வில் அக்செப்ட் அன்அக்கௌண்டபிள் ஐட்டம். அன்அக்கௌண்டபிள் ஐட்டம்னா என்னென்னு பார்த்தோம், அன்ரெஜிஸ்டர் ஆர்டிகல்னு பார்த்தோம். மொபைல் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அன்ரெஜிஸ்டர் ஆர்டிகலும் போஸ்டிங் போட்டுக்கலாம். ஓகேங்களா. மொபைல் போஸ்ட் ஆஃபீஸஸ் அட் மெட்ராஸ் அண்ட் நாக்பூர் ஆர் ஆல்சோ பர்மிட்டட் டு புக் மணி ஆர்டர்ஸ். ஓகேங்களா. இது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான், ஆனால் பார்த்துக்க. மெட்ராஸ் அண்ட் நாக்பூரில் இருக்கிற மொபைல் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் மணி ஆர்டர் புக் பண்ணலாம்னு சொல்லி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் கேட் பார்ட் 1 இருக்குது. அதெல்லாம் பழசுங்க, அதுக்கப்புறம் எல்லாம் ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. அதை நம்ம கேட்குறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம்னாக்க பிஸ்னஸ் ஹவர்ஸுங்க. பிஸ்னஸ் ஹவர்ஸ் நார்மல் வீக் டேஸில் வந்து பிஸ்னஸ் ஹவர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கேட் பார்ட் 1 போய் பார்த்துருந்தோம். 3 to 5 hours அந்த மாதிரி நிறையா பார்த்துருந்தோம். சாட்டர்டேஸில் ஒரு டைம் இருக்கும், கவுண்டர் டைம் ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 படி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே 6 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. எல்லா கவுண்டர் ஒர்க்கிங்குமே 6 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. நார்மல் ஒர்க்கிங் டேஸ் அந்த கிளாஸ் பிஸ்னஸ் ஹவர்ஸில் வந்து அந்த பிஸ்னஸ் ஹவர்ஸ்ன்ற டாப்பிக்கில் வந்து கிளாஸ் 5 பார்க்குறோம். நார்மல் வீக் டேஸ். ஓகேங்களா. நார்மல் வீக் டேஸில் பிஸ்னஸ் ஹவர்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். At every post office and RMS office, the hours during which business is transacted with the public and the time at which mails are delivered and dispatched are conspicuously notified. அது என்ன சொல்கிறாங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் எல்லா போஸ்ட் ஆஃபீஸும் RMS ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹவர்ஸ் டியூரிங் விச் பிஸ்னஸ் இஸ் ட்ரான்சாக்ட், எந்த டைம் வந்து பிஸ்னஸ் வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம், வித் பப்ளிக் கூட ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம், அந்த டைம் அட் விச் மெயில்ஸ் ஆர் டெலிவர்ட் அண்ட் டெஸ்பாச், எத்தனை மணிக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸில் மெயில்ஸ் வந்து டெலிவரிக்கு எடுத்துகிட்டு வருவாங்க, எத்தனை மணிக்கு திரும்பி டெஸ்பாச் போடுவாங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக நோட்டிஃபை பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. The public business hours are fixed with regard to local convenience and arrival and departure timings of the mail. அந்த பப்ளிக் பிஸ்னஸ் ஹவர்ஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் கன்வீனியன்ஸ் எந்த இடத்துல போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ அவங்களோட அந்த லோக்கல் கன்வீனியன்ஸ் அங்கே இருக்க பிஸ்னஸ் கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரியும், அண்டு அரைவல் அண்ட் டிபார்ச்சர் டைமிங்ஸ் ஆஃப் த மெயில்னால் எத்தனை மணிக்கு மெயில் வேன் வருது, மெயில் அவங்க ஆஃபீஸ்க்கு மெயில் வேணுன்ட்டு இல்லை, மெயில் அவங்க ஆஃபீஸ்க்கு வருது, திரும்பி எத்தனை மணிக்கு ரிட்டன் டெஸ்பாச் போகிற மாதிரி டைமிங்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ஆஃபீஸோட பிஸ்னஸ் ஹவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்து ஆஸ் பர் பிஓ ரெகுலேஷன்ஸ் 2024 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃப் த சர்க்கிள், ரீஜனல் ஹெட், டிவிஷனல் ஹெட் ஆர் எம்பவர் டு ஸ்பெசிஃபை த பிஸ்னஸ் ஹவர்ஸ். ஆல்ரெடி பார்த்தது தாங்க. இப்போ இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் ரெகுலேஷன்ஸ் 2024, போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 படி ஹெட் ஆஃப் த சர்க்கிள், ரீஜனல் ஹெட், டிவிஷனல் ஹெட் இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எம்பவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம வந்து இந்த நைட் போஸ்ட் ஆஃபீஸ் பார்க்கும்போது பார்த்தோம், ஹெட் ஆஃப் த சர்க்கிள் மட்டும் பார்த்துருந்தோம். அதுலேயே நம்ம சொல்லிட்டோம், இதனால சொல்கிறோம் பாருங்கள், ஹெட் ஆஃப் சர்க்கிள், ரீஜனல் ஹெட், டிவிஷனல் ஹெட் 3 பேரும் பார்த்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸோட டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 பேர்னால் யாரோ ஒருத்தர். தி பப்ளிக் பிஸ்னஸ் த பிஸ்னஸ் ஹவர்ஸ் இந்த பிரின்சிபல் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஆஸ் பிலோ அப்படின்றா என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இந்த மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸில் எல்லா ஆஃபீஸ்லையுமே இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க இதுக்கு மேலே. ஓகேங்களா. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸ் படி ரெஃபரன்ஸ் அண்ட் என்கொயரிஸ் பப்ளிக் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் அண்ட் என்கொயரிக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா டியூரிங் த என்டையர் ஒர்க்கிங் ஹவர் ஆஃப் த ஆஃபீஸ் எப்போ வந்தீங்கனாலும் நம்ம வந்து அந்த ரெஃபரன்ஸ் அண்ட் என்கொயரிஸு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சேல் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரிஸும் அதே டைமிங் தான். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலேஷன்ஸில் சொல்லலை. போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி சேல்ஸ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா டியூரிங் த என்டையர் ஒர்க்கிங் ஹவர் ஆஃப் த ஆஃபீஸ் தான். கவுண்டர் சர்வீசஸ் இன்க்ளூடிங் புக்கிங் அண்ட் போஸ்டிங் ஆஃப் ஐட்டம்ஸு, ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ், ஆர்பிஎல், பிஎல், இன்சூரன்ஸ் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், அல்லது லெட்டர் புக் பண்ணுற டைமிங்கு, மணி ஆர்டர் அனுப்புறது, மணி ரெமிட்டன்ஸு, இந்தியன் போஸ்டல் ஆர்டர் சேல்ஸு, எஸ்பி சேவிங்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரம். ஓகேங்களா. சனிக்கிழமை ஒரு டைமு, நார்மல் டேஸில் ஒரு டைம்லாம் முன்னே இருந்துச்சு. இப்போ எல்லாமே 6 hours தான். ஓகேங்களா. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸஸ் ஆர் கெப்ட் ஓப்பன் ஃபார் மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 5 hours ஒன்லி. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பிஓவோட மேக்ஸிமம் டைம் வந்து 5 hours. இதுலேயும் ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்குது. இதெல்லாம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், டிஜி பார்த்து 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர் எப்படி அது ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு தெரியல. ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. பிஓவோட அதிகபட்ச ஒர்க்கிங் டைமே 5 hours தான். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா த டெலிவரி ஆஃப் ரெஜிஸ்டர்ட் இன்சூர்ட் அண்ட் விபி ஐட்டம் and payment of money orders at the window of the post office usually be attended between the hours fixed for booking of the respective class of item. நீங்கள் இப்போ ஒரு ஆர்டிகல் விபி ஆர்டிகளோ அல்லது இன்சூர்ட் ரெஜிஸ்டர் ஏதோ ஒரு ஆர்டிகல் வந்து விண்டோ டெலிவரி, விண்டோ ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ்னால் என்னென்னா நீங்கள் போய் நம்ம போய் பப்ளிக் போய் பிஸ்னஸ் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நேராக வாங்கணும். போஸ்டர் மூலியமாக வாங்காமல் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அப்படி ஒரு ஆர்டிகல் நீங்கள் டெலிவரிக்கு ஏதோ ஒரு டெபாசிட் வச்சதுனாலையோ அல்லது உங்கள் ரெக்வஸ்ட் முன்னாலேயுமோ ஏதோ ஒரு மூலியமாக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் வாங்குறீங்கன்னா அந்த ஆர்டிகல் புக் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த டைமுக்குள்ளே போனீங்கன்னா தான் நீங்கள் டெலிவரி வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆர்எம்எஸ் ஆஃபீஸஸ் வில் புக் அக்கௌண்டபிள் ஐட்டம் ஆஃப் லெட்டர் மெயில் அண்ட் செல் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா ஆர்எம்எஸ் ஆஃபீஸ்லையும் மோஸ்ட் ஆஃப் த ஆர்எம்எஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் ஆர்டிகல் புக் பண்ணுறதுக்கும் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் சேல்ஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டி இருக்குது. ஆர்எம்எஸ் ஆஃபீஸ் போனாலும் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. All important post offices item can be booked for a limited period beyond the normal schedule on payment of late fee. இந்த லேட் ஃபீ இந்த கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. எப்போ டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 29/12/2022. ஓகேங்களா. இந்த டேட் கொஞ்சம் பார்த்துக்குங்க. லேட் ஃபீ எப்போ டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்னா 29/12/2022. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 5 மணி வரைக்கும் இருக்குதுன்னா நீங்கள் ஒரு 4:30க்கு ஒரு மெயில் கிளியரன்ஸாக இருக்கும், 5 மணிக்கு டெஸ்பாச் போடுவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் ஹெச்ஓ லெவலில் பெரிய ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க, 5:30க்கு இன்னொரு கிளியரன்ஸ் வச்சுருப்பாங்க. மெயில் வேன் ஒரு தடவை வண்டி மெயிலில் எடுத்துகிட்டு போயிடும். திரும்பி 5:30க்கு ஒரு கிளியரன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த 5 to 5:30க்குள்ள போஸ்டிங் போடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் போஸ்டிங் போடுறவங்க ஒரு ஆர்டினரி ஆர்டிகல் 20 கிராமுக்கு ஆர்டினரி ஆர்டிகல் 5 ரூபா கட்டுறாங்கன்னா இவங்க லேட் ஃபீயோடு சேர்த்து ஒரு 7 ரூபா கட்டினாங்கன்னா இவங்க திரும்பி அதை கிளியர் பண்ணி 6 மணிக்கு ஒரு மெயில் வேன் வரும். அதில் டெஸ்பாச் போட்டுருவாங்க. சேம் டே டெஸ்பாச் ஆகிடும். ஓகேங்களா. இதுதான் லேட் ஃபீ கான்செப்ட்டு. அந்த லேட் ஃபீ கான்செப்ட் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அப்படி முன்னே இருந்ததுக்கு 2 ரூபா 3 ரூபா இந்த ஃபீஸ்லாம் இப்போ கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. டிஸ்கண்டினியூ பண்ணுறதுனால சும்மா பார்த்து வச்சுங்க. அக்கௌண்டபிள் ஐட்டமுக்கு 3 ரூபா, அன்அக்கௌண்டபிளுக்கு 2 ரூபான்னு டிஸ்கண்டினியூ எப்போ பண்ணாங்கன்னா 29/12/22. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஜர்னல், சண்டேஸ் அண்ட் பியூ ஹாலிடேஸ் இதெல்லாம் இருக்குங்க. அடுத்தடுத்த கிளாஸஸ் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த கிளாஸஸ் மேபி பேசிக் அரித்மெட்டிக்காக இருக்கலாம், அல்லது அந்த பிஎல்ஆர்பியில் கன்சல்டேட்டிவ் ஏதோ ஒன்றா இருக்கலாங்க. ஆனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு ஆர்டராக கிடைக்கலாம். ஓகேங்களா. அதில் உங்களுக்கு ஆர்டர் மாறினாலும் அந்த டாபிக் உண்டான வீடியோஸ் மட்டும் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா. சரிங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், இல்லை வேறு ஏதாவது கிளாஸில் சேஞ்சஸ் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட் மெசேஜஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப தேங்க்யூ. வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.